ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ். அதாவது என்னென்னா, ரொம்ப சீரியஸான நியூஸ். ஒரு பக்கம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ஊர் ஊராக போய் இருக்கிறவங்களாம் மிரட்டி பாம்புல் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஏன்னா எல்லா அதிபரையும் கிட்டத்தட்ட ராமபோசா அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் வர சொல்லி அசிங்கப்படுத்தி நேற்று கூடயே உட்கார வச்சு, உன் ஊரில் பார் எத்தனை கொலை, இத்தனாந்தேதி என்ன நடக்கு, இத்தனாந்தேதி என்ன கொலை நடந்திருக்கு, இத்தனாந்தேதி என்ன கொலை நடந்திருக்கு, கரெக்டாக வெள்ளை இன மக்களையாக பார்த்து கொள்கிறீங்க, அவருடைய இடத்தை அபகரிக்கிறீங்க, என்ன பண்ணுது உங்கள் அரசு அப்படின்னு சொல்கிற அதிபரை வைத்து கொண்டு நேருக்கு நேராக ஏதோ இவங்க ஊரில் ஒன்றும் நடக்காத மாதிரியும். ஏன்னா இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கடந்த வாரத்தில் கூட போவேணாம் அந்த சொல்லி ஒரு நாளில் என்னாச்சுன்னா, இஸ்ரேல் தூரத்தில் புகுந்து 2 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகளை போட்டு தள்ளிட்டாங்க. நீயே இப்படி மோசமாக இருக்க, நீ அடுத்தவனை கேட்குறேன்ற மாதிரி அந்த ராமபோசா விஷயத்தை நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இப்போ இந்த இன்டர் கான்டினென்டல் ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னா, அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை, பாயும் ஏவுகணைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவுகணையை நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அமெரிக்கா பவர்ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய இப்போ டார்கெட்டை மிக வேகமாக அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் கதை விட்ட ட்ரம்ப்பு ஊருக்கு போய், அதாவது அரபு நாடுகளில் சுற்றுப்பயணம் முடித்து ஊருக்கு போன உடனே இந்த பேலஸ்டிக் மிசைல் செக் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா, மார்ஷல் ஐலாண்டுன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு இருக்குது. அது கலிஃபோர்னியாவிலேருந்து தான் ஏவிருக்காங்க இந்த பேலஸ்டிக் மிசைலில். இது பார்த்திங்கன்னா 7900 சில்லற கிலோமீட்டர் இருக்குது, 4000 சில்லற மைல், 7000 சில்லற கிலோமீட்டர், 7890 கிலோமீட்டர் இதாக இருக்குது. எதுனா இந்த மார்ஷல் ஐலாண்டுன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமானது. அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் இந்த பேலஸ்டிக் மிசைலை இங்கே ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது முடித்தோடனே செய்தியாளர்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது தற்போதைய அரசியல் சூழ்நிலையோ, சர்வதேச அரசியல் சூழ்நிலையோ, அதே மாதிரி போர் சூழ்நிலையோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துடக்கூடாது. இது நாங்கள் ரெகுலராக பண்ணுற டெஸ்ட்டு தான் அப்படின்றாங்க. சரி, ரெகுலராக இந்த டெஸ்ட்டு எதுக்கு இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவை பார்த்து அமெரிக்கா நடுங்க தொடங்கி இருக்கிறது. சீனா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஜப்பான்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது என்னென்னா, அமெரிக்காவோட கார் இண்டஸ்ட்ரியை மிரட்டினது. ஹோண்டா, அதே மாதிரி சுஜுக்கி, அந்த மாதிரி கவாசாக்கி போன்ற வாகன தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று 70கள் 80களில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடைய கார் இண்டஸ்ட்ரியே காணாமாக்கிடுச்சு, பைக் இண்டஸ்ட்ரியே காணாமாக்கிடுச்சு. அது ஒரு சைடில் தான் அந்த புரட்சி நடந்தது. அதே மாதிரி கம்ப்யூட்டரில், ரோபோவில் சில புரட்சிகள் நடந்தது. அதே மாதிரி ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் தயாரிக்கக்கூடிய புரட்சி நடந்தது. ஆனால் சைனா இன்றைக்கி செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னென்னா, ஒரு அமைதியான தவத்தை சைனா 20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் ஜின்பிங் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய வல்லரசாக சூப்பர் பவர்னு வாயில் வேணால் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் சூப்பர் டூப்பர் பவர் யார்? இப்போ இன்றைக்கி 2050ஆம் ஆண்டுகளில், அதாவது 30 வருஷம் அட்வான்ஸாக போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் யார் அப்படின்னா, ரஷ்யா கூட கிடையாது, சைனா தான். அந்த சைனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லேசர் எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. பேலஸ்டிக் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட 10, இவங்க இப்போ தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. 10,000 கிலோமீட்டர் தாண்டி இதெல்லாம் வச்சுருந்தா கூட 7800 சில்லற கிலோமீட்டர் பாயக்கூடிய, நிலத்திலிருந்து நிலத்திற்கு பாயக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் ICBM செக் பண்ணி, இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைலை செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனா 10,000 கிலோமீட்டரை தாண்டி அவன் எப்படி டெஸ்ட் பண்ணான்னு தெரியுமா? ஸ்பேஸில் இருக்கிற ராக்கெட்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸில் ஏவுறாங்கல்ல, சேட்டலைட்ஸ் ஏவுறாங்கல்ல, இது கிட்டத்தட்ட ஸ்பேஸில் 1 லட்சம் சேட்டலைட் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அளவீடு செய்திருக்கிறார்கள். 1 லட்சம் வரைக்கும் சுற்றலாம், அதுக்கு மேலே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போதே 14,000க்கு மேற்பட்ட சேட்டலைட்டுகள் செயலிழந்து ஸ்பேஸில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது பல வருடங்களுக்கு 3, 4, 5 வருடங்களுக்கு முன்பே சேட்டலைட்டை அடித்து, ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்டை கீழேருந்து ஏவுகணையை வைத்து, பேலஸ்டிக் மிசைலை வச்சு தாக்கி அழித்து, அது இலக்கை எப்படி குறிப்பார்த்தது போகுதா அப்படின்னு அப்படி டெஸ்ட் பண்ணிட்டான். அதைத் தொடர்ந்து தான் சைனா இப்போ அமெரிக்காவும் டெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி பேலஸ்டிக் மிசைலை வச்சு சேட்டலைட்டை, ஏன்னா அது ஸ்பேஸில் இருக்குது, அடிச்சுன்னு யாருக்கு எந்த பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரஷ்யா சைனா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, லேசர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு, அதாவது எங்கேயுமே போக வேண்டியதில்லை, நீங்கள் ராக்கெட்டை வச்சு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டான். இது அமெரிக்காட்ட அந்த டெக்னாலஜியே கிடையாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ஏவுகணையை ஒரே நேரத்தில் ஏவுனீங்கன்னா கூட
நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க இந்த அயன் டோம் போன்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இஸ்ரேலில் அயன் டோம் என்ன பண்ணும், அதோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வானத்திலேருந்து இவர்கள் நாட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை டிடெக்ட் பண்ணி இங்கே வருதுன்னு டிடெக்ட் பண்ணி அந்த சிக்னலை வந்து அந்த அயன் டோமோட டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு சொல்லும். இப்போ இங்கே ஏவுகணை வருது, அங்கே வருது, இங்கே வருது, இந்த இடத்துல வருதுன்றதை கலெக்ட் பண்ணி இவனுக்கு அடுத்த செகண்ட் தரும். உடனே இவன் வந்து இந்த ஏவுகணைகள் போய் அதை அட்டாக் பண்ணும். இதுதான் அயன் டோமோட மெத்தட். ஆனால் சைனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வர்ற ஏவுகணையை நம்ம ஏவுகணை போய் தான் தடுக்கணும். அதுக்கு பதிலாக சைனா என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, லேசரில் அதுக்கு ஈக்குவலாக இப்போ அது வந்து ஒரு 10 கோடியில் ஒரு ஏவுகணை ஏவுறான்னு வச்சுங்களேன், 10 கோடி 100 கோடி 1000 கோடி ஏவுகணையை ஏவுகிறான், பாலாஸ்டிக் மிசைலை ஏவுறான்னு வச்சுங்களேன். அதற்கு நாமும் ஒரு 500 கோடி செலவு பண்ணி ஒரு ஏவுகணையை விட்டு தான் அதை மேலேருந்து அடிக்க முடியும். இப்போ அதை விட அட்வான்ஸாக என்ன பண்ணாங்கன்னா, லேசர்லேயே சர்சர்னு நொடிக்கு பல லட்சம் மிசைல்ஸ் வந்தால் கூட லேசர் புள்ளி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வெளிச்சம் மாதிரி இப்போ லேசர் லைட்டு நமக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி லேசர் லைட்டை வச்சு அடித்து அதை வெடித்து சேர வைக்க முடியுன்ற ஒரு டெக்னாலஜியை சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அதில் அலறி போன அமெரிக்கா ஆகி என்னடா எங்கேயோ போயிட்டுருங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் சைனா பார்த்திங்கன்னா யாரோடையும் போருக்கு பெருசாக போனது கிடையாது, யாரையும் போட்டு அடித்தது கிடையாது. ஆனால் மிரட்டல் விடுவாங்க, அது நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சைனா வந்து சத்தமே இல்லாமல் தன்னுடைய ஃபோர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, தரைப்படையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வலுவாக மாற்றி வைத்திருக்கிறது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்னும் யாரா டாப்பில் இருக்கா அப்படின்னா சைனா தான். அது சைனா வெயில சொல்லிக்கவே இல்லை. ஆனால் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்த்திங்க, அந்த ரோடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டு, இப்போ வந்து மணிக்கு 1000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000 கிலோமீட்டர் உலகத்தில் அமெரிக்காவில் கிடையாது, ஃப்ரான்ஸில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, இட்டாலியில் கிடையாது, ஸ்பெயினில் கிடையாது, நார்வேல எதுலேயுமே கிடையாது, வளர்ந்த நாடுகள் எதுலேயுமே கிடையாது, யூரோப்பிய நாடுகள்லேயும் கிடையாது, ஏன் அமெரிக்காலேயே கிடையாது, ஏன் ரஷ்யாலே கிடையாது, மணிக்கு ஏன் புல்லட் ட்ரெயினை கண்டுபிடிச்ச ஜப்பான்லேயே கிடையாது. மணிக்கு 1000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினை சைனா கண்டுபிடித்திருக்கிறது. ஏற்கனவே சைனாவில் இருக்க புல்லட் ட்ரெயின் வந்து 650 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் போகுது அப்படின்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான் சைனா. அப்படிங்கும்போது அமெரிக்கா அதை பார்த்து உள்ளுக்குள்ளே பயப்படுது. நாங்கள் தான் சூப்பர் பவர்னு வெளியில் சொல்லிட்டு தெரிஞ்சால் கூட, பெரிய தாதா மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சால் கூட, அடித்தாங்க அப்படின்னா, சைனா அடிச்சதுன்னா அமெரிக்கா எதிர்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த கோல்டன் டோம் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கோல்டன் டோம்ன்றது அமெரிக்காவில் வந்து 50 மாகாணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ 50 இப்போ நம்ம ஊரில் மாநிலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், இப்படி சொல்கிறோம் இல்லையா மாநிலங்கள்னு. அதே மாதிரி அங்கே வந்து 50 மாகாணங்கள் இருக்குது. அந்த 50 மாகாணங்கள் மிகப்பெரிய ஒரு சுற்றளவை கொண்டது, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இஸ்ரேலோட டையை போட்டு இஸ்ரேலோட அயன் டோம் டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட ஒரு மாகாண அளவு தான் இருக்கும். ஸோ அவன் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த அயன் டோம் வச்சு பாதுகாத்துட்ருக்கான். அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த காசாவில் நடந்த போரின் போது முதல்ல ஃபெயிலியர் ஆச்சு. அதிகப்படியான ஏவுகணையில் ஒரே நேரத்தில் ஏவுனா போய் விழுந்துருது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தடுத்துட்டான். பாலிஸ்டிக் மிசைல், ஈரான்லேருந்து வந்த பாலிஸ்டிக் மிசைலை கூட தடுத்துட்டான்றனால இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி கோல்டன் டோம்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி, அமெரிக்கா முழுவதும் தங்க டோம் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும், அமெரிக்காவில் எந்த இடத்துலையும் ஸ்பேஸ், அதாவது இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு என்னென்னா, தரையிலிருந்து தரைக்கு வடிக்கக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கும், ரைட், அயன் டோம். ஆனால் இந்த கோல்டன் டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்லேருந்து சேட்டலைட்லேருந்து ஒரு குண்டை போட்டிங்கன்னா கூட அதையும் மேல் வழியாக இருந்து வர்றதையும் தடுக்கும். கீழே வழியாக இப்படி வர்றது, தரையிலேருந்து வர்றதையும் சரி, கடல்லேருந்து பாய்ந்து வருவதையும் தடுக்கும். அதே மாதிரி ஸ்பேஸில் விமானத்தில் போய் அடிக்கிறதையும் தடுக்கும். இப்போது ஸ்பேஸ்லேருந்தும் ஏதாவது ஏவுகணைகள் ஏவப்பட்டால், அணு ஆயுதங்கள் ஏவப்பட்டால் அதையும் தடுக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அந்த கோல்டன் டோமு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 3-4 வருஷத்தில் வந்துடுன்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் டோமே ஓட்ட போடுற டெக்னாலஜி ஆட்டம் இருக்குன்னா சைனாட்டம் இருக்குது. ஸோ அதை வைத்து கொண்டு அவர்கள் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, இந்த 20 வருஷம் முதல்ல நம்ம வளரணும், நம்ம வேலையை முதல்ல பார்ப்போம், பணத்தை சம்பாதிப்போம், ஒரு வளர்ச்சியை காணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்புனா சும்மா அவன் அடுத்த நாளே கண்டுபிடிக்கக்கூடாது. அவன் கண்டுபிடிக்கிறத விட 100 மடங்கு அதிகமான, அவன் உடனடியாக மாற்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான டெக்னாலஜியை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் உள்ளே களத்தில் இறங்கணும்னு சொல்லி சைனா வந்து வேலை பார்த்துட்ருக்கான். சைனாவை ட்ரம்ப் மிரட்டுறது அப்படின்னா பொருளாதார ரீதியில் ஒழிச்சு கட்டிடுவேன், அது இதெல்லாம் காரணம் வந்து இதுதான். ஏன்னா அவன் பயங்கர வல்லரசாக மாறிட்டு வரான், நம்மளை விட இப்போயே பவரில் ஜாஸ்தியாக இருக்கான், நம்மளை போட்டு அடிச்சிருவான் அப்படின்ற பயம்தான். அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த பாலிஸ்டிக் மிசைல்
இன்டர்கான்டினென்டல் ICBM வந்து செக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 5 வருடம் கூட வச்சுங்க. ஒரு 5 வருடத்தில் அதிகபட்சம் நான் சொல்கிறது 5 வருடங்களில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆப்படிப்பதற்கு சைனா தயாராகி வருகிறது. அதை அவர்கள் வெளியும் சொல்லலை, வெளியும் காட்டிக்கிறவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த ட்ரம்ப் ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்துலேயோ சைனா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இறங்கி அமெரிக்காவை பதம் பார்க்காம விடாது அப்படின்றது தான் அவர்களுடைய கண்டுபிடிப்பு நமக்கு சொல்லுது. லேட்டஸ்ட் டெக்னாலஜிலெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி ரயில்வேஸ் டெவலப்மெண்ட்டு, ஃப்ளைட்டு. இப்போ நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் போயிங்கில் தான் விலை கொடுத்து, இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒன்றும் அது இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா போயிங் விமானமாக இருந்தாலும் விமானம் செய்யக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லவே இல்லை. சரியா, இப்போ தான் நம்ம இந்த விக்ராந்தன் ஒரு கப்பலை செஞ்சுருக்கோம். சரியா, அப்போ வந்து நம்மகிட்ட வந்து விமானம் தயாரிப்பதற்கான எதுவுமே கிடையாது. ஆயுதங்கள் தயாரிப்பு பேலஸ்டிக் மிசைலும் டெக்னாலஜியோடு இருந்தது. அது ஒன்று தான் வந்து நம்ம சொந்த தயாரிப்பு சேட்டலைட்டு மிசைல் தயாரிப்பு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கே தவிர மித்த வரக்கூடிய மிசைலை தடுக்கக்கூடிய இது கூட வந்து பெரிய அளவில் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கண்டுபிடித்துக்கிட்டே இருக்கோம், நம்ம செயல்பட்டுகிட்டே இருந்தால் கூட இது நம்மை விட 100 மடங்கு வேகமாக சீனா சென்று விட்டது. அமெரிக்காவை எதிர்க்க, அமெரிக்காவை மீது தாக்குதல் நடத்த, அமெரிக்காவை அழிக்கும் அளவிற்கான ஆயுதங்களை அவர்கள் கண்டுபிடித்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பயன்படுத்தி புது கண்டுபிடிப்புகளை செய்து வைத்து அமெரிக்காவை மிரட்டி வருகிறார்கள் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா இன்னொரு 5 வருடத்தில் இதெல்லாம் நடக்கலாம். அமெரிக்காவுக்கு செக் வைக்கலாம் அப்படின்றத தான் பச்சி சொல்லுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மற்றும் ஒன்று கழிச்சு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.